ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெலினா கிச்சனை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். அது கூடவே 2 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சின்னதாக இஞ்சி துண்டு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ப்ளஸ் உளுந்து சேர்த்து நல்லா வெடித்ததும் சின்னதாக 3 வரமிளகாயை அப்படியே உடைக்காமல் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம இதை சட்னியில் சேர்த்துட்டா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இதை இட்லி, தோசை, வடை, போண்டா, பொங்கல் இப்படி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் வெரைட்டியான சமையலுக்கு மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.